சப்பாத்தி கள்ளிப்பழம், அதுக்கப்புறம் பிளான்ட்டு, சீட்ஸ் கேட்டவங்க எல்லாத்துக்குமே அனுப்பிட்டேன். சப்பாத்தி கள்ளிப்பழம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா ஆர்டரும் முடிச்சுட்டேன். யாருக்காவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அப்படி இருக்கவங்களுக்கு பொங்கல் முடிஞ்சு அனுப்புகிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் பெண்டிங் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் பிளான்ட்டு, சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அனுப்பிட்டேன். ஏதோ 2, 3 பேருக்கு மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்கும். அவங்களுக்கு நான் பொங்கல் முடிஞ்சு அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னா, எங்கேயாவது போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, அது கரெக்டாக டெலிவரி ஆகாது. அதனால தான் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் காமிச்சதெல்லாம் என்ன செடி அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து தும்பை, 2வதா காமிச்சது விஷ்ணு கரந்தை, இப்போ 3வதா காமிச்சது வந்து ஒரு அழகு செடி, இப்போ 4வதா காமிக்கிறது வந்து கோபுரம் தாங்கி, இப்போ 5வதா காமிக்கிறது வந்து கற்பூரவள்ளி. இந்த அழகு செடின்னு சொன்னது வந்து கற்பூரவள்ளின்னு நினச்சிடாதீங்க. அது ஒரு அழகு செடி தான். ஆனால் பேர் எனக்கு தெரியல. கொரியர் பண்ண எல்லாத்துக்குமே பில்லும் அனுப்பிட்டேன். பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டேவே வாங்குற மாதிரி வாங்கிக்கோங்க. யாருக்கும் பெண்டிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி பெண்டிங் இருந்துச்சுன்னா ட்ராக் நம்பர் பார்த்து ட்ராக் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க.